அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது சம்பள கமிஷன் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிடிச்சுக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் 8வது சம்பள கமிஷன் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கின்றனர். அக்குழுவும் பரிந்துரைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. ஊழியர் சங்கங்கள் அதிக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அளவை கோரி வருகின்றன. குறிப்பாக தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை குழு 3.83 என்ற அளவை வலியுறுத்தியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 92% முதல் 283% வரை உயர வாய்ப்புள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 ஏற்கப்பட்டால் 92% உயர்வுடன் புதிய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 34,560 இருக்கும். 2.86 ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 186% உயர்வுடன் அடிப்படை சம்பளம் 51,480 அதிகரிக்கும். ஒருவேளை 3.68 ஏற்கப்பட்டால் 268% உயர்வுடன் ரூபாய் 66,240 அதிகரிக்கும். ஊழியர்களின் பணிநிலையை பொறுத்து இந்த சம்பள விகிதங்கள் பெருமளவு மாறுபடும். உத்தேச கணிப்புகளின்படி லெவல் 1 ஊழியர்களுக்கு 32,000 முதல் 69,000 வரையிலும், லெவல் 5 ஊழியர்களுக்கு 53,000 முதல் 1,11,000 வரையிலும் சம்பளம் கிடைக்கலாம். அதிகபட்சமாக லெவல் 18 உள்ள உயர் அதிகாரிகளுக்கு அடிப்படை சம்பளம் 4,57,000 தொடங்கி 9,57,000 வரை உயரக்கூடும். தற்போது நடைமுறையில் இருக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான 18,000 ரூபாய் அளவீடு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.833 நிர்ணயம் செய்யும் போது 69,000 உயரும். NGJCM அமைப்பு இதே அடிப்படையில் பென்ஷன் அளவீட்டையும் கணக்கிட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. தற்போது 8வது ஊழியர் குழுவின் பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் மத்திய அரசு ஊழியர்களின் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.